கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் நம்மை நித்திரையின்றி கண்விழிக்கச் செய்து நம்மை அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் அழைப்பை பெற்ற நம் ஒவ்வொருவரோடும் தேவ கிருபையும் சமாதானமும் தங்கியிருந்து இந்த நல்ல நாளின் வெள்ளிக்கிழமையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு மிக அவசியமான உலக ஈடுபாடுகளில் நம்முடைய ஞானத்திற்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அந்த சத்தியம் நம் அனைவராலும் கேட்கக்கூடிய அவசியம் பெற்றது. கணவன், மனைவி, குடும்பம், விசுவாச பிள்ளைகள் எல்லோருக்குமே இந்த சத்தியம் மிக மிக அவசியம். இன்றைக்குரிய தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணின பெண்கள். தேவனுடைய வார்த்தைகளை உதாசீனம் பண்ணின பெண்கள். இதில் 3 பெண்களை குறித்து இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அந்த 3 பேருமே திருமணமானவர்கள்தான். அதில் முதலாவது பெண் யாரென்றால் ஏவாள். ஆண்டவர் ஆதாமிடத்தில், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை நீ புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆதியாகமம் 2:16-17 நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை ஆதாமுக்கும் அறிவிக்கப்பட்டது, ஏவாளுக்கும் தெரிய வந்தது. ஆனால் ஏவாள் இந்த வார்த்தையை அவ்வளவு முக்கியத்துவம் காட்டாத ஒரு பெண்ணாக இருந்தாள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் கணவன் நிச்சயமாக மனைவியினிடத்தில் சொல்லி இருப்பார். அவர்கள் இருவருமே தேவனை தரிசித்த பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவு கொண்டாடுகிற அனுபவத்தை பெற்றவர்கள். ஆண்டவர் அந்த இருவருக்குமே அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அந்த வார்த்தையை மதிக்காத அளவில் ஏவாளுக்கு மட்டுமல்ல, ஆதாமுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய மரணம் என்கின்ற அபச்சல் வந்துவிட்டது. தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்த பழமொழி பெண்களை கொச்சைப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ அல்ல. பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் கவர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், பலவீனமுள்ள பிள்ளைகள் என்பதை வேதம் சொல்கிறது. பெண்கள் பலவீனமான பாண்டம் இருக்கிறபடியால் இன்றைக்கு குடும்பங்களிலும் சரி, உலக நியமங்களிலும் சரி, நாம் பலவிதமான பெண்களை சந்தித்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய மனைவிகளாக கூட இருந்திருக்கலாம். அவர்களுடைய நிலைமையும் கூட இதுவாகத்தான் இருக்குமோ என்கின்ற ஒரு நிச்சயம் நம்ம எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை ஏவாள் புசித்தாள். ஏவாளிடத்தில் ஆண்டவர் கேட்டபோது, நீ எனக்கு துணையாக கொடுத்த கணவர் என்று சொன்னார். மன்னிக்கவும்,
ஆதாமிடத்தில் கேட்டபோது, ஆதாம், நீ எனக்கு துணையாக கொடுத்த மனைவி என்று சொன்னான். ஏவாளிடத்தில் கேட்டபோது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லிவிட்டார். ஒருவர் சுமையை ஒருவர் மாற்றுகிறார்கள். தங்கள் மீது அந்த கொடுஞ்சொல் வரக்கூடாது என்ற நிலை ஆதாமுக்கும் இருந்தது, ஏவாளுக்கும் இருந்தது. ஆனால் வஞ்சிக்கப்பட்டது தண்டனை சர்ப்பத்திற்கு வந்தது. இது நிமித்தம் அவர்கள் சாவை மற்றும் பெறவில்லை, மாறாக தேவனை சந்திப்பதில் இருக்கக்கூடிய குணங்களையும் அவர்கள் பெற முடியாமல் போயிற்று. பாவமுகத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது என்ற சொல்லுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, அடுத்த ஒரு நிலை என்னவென்றால், இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கணவன் என்ன மனைவிக்கு சொல்லுகிறாரோ அதை மனைவி கேட்க வேண்டும். மனைவி கணவனுக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார்களோ அதை கணவன் கேட்க வேண்டும். அதாவது விட்டு கொடுக்கும் குணலட்சணம் வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்து அதே ஆதியாகம புஸ்தகத்தில் அங்கு 19வது அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கு ஒரு கணவன் மனைவியை காண்பிக்கிறார். லோத்தையும் அவருடைய மனைவியையும் காண்பிக்கிறார். ஆண்டவர் லோத்தினிடத்தில் சொல்லுகிறார், ஆதியாகமம் 19:17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில் சோதோம் கொமோரா பட்டணத்தின் அழிவை ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். எனவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பின்னிட்டு பார்க்க வேண்டாம், நீங்கள் ஓடிப்போய் விடுங்கள், ஜீவன் தப்ப ஓடிப்போய் விடுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கு ஆதியாகமம் 19:25-26 சொல்லுகிறது, அந்த பட்டணங்களையும் அந்த சம்பவம் அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பெயரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணான் ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சாப்பிட்டால் மரணத்தை சந்திப்பா என்று ஆண்டவர் அந்த சாப்பிட்டதனுடைய தண்டனையை சொல்லுகிறாள் ஆதாமிடத்தில். ஆனால் இங்கு லோத்தினிடத்தில் பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லுகிறார். இங்கு ஒரு தண்டனை சொல் ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் லோத்தின் மனைவியும் அந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது, லோத் மனைவி அந்த வார்த்தைக்கு பின்னிட்டு பாராதே என்று சொன்ன வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காததால் அங்கு அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்தபோது உப்பு தூணாக மாறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவன் சொல்வது எதுவோ அதை நாம் கண்டிப்பாய் கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த கடிந்து கொள்ளுதல் நமக்கு ஒரு பெரிய தண்டனையாக நாம் எண்ணினாலும், அது ஒரு சாபமாக நாம் எண்ணினாலும், அது தேவன் சொன்னதை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இதை குறித்து 107வது சங்கீதத்திலே 34வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
குடிகளுடைய பொல்லாப்பை நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர்நிலமாக மாற்றுகிறார் என்று 107வது சங்கீதம் 34வது வசனம் சொல்லுகிறது. குடிகளுடைய பொல்லாப்பை நிமித்தம், குடிகளுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், அந்த பூமியில் வாழ்கிற மக்களுடைய அக்கிரமம், பொல்லாப்பு, பாவம் இவைகளின் நிமித்தம் ஆண்டவர் அந்த தேசத்தை உவர்நிலமாக மாற்றுகிறார் என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த அனுபவத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மேலும் உபாகம புஸ்தகத்திலே அங்கு 7வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் அங்கு ஒரு சொல்லை வைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். தேவன் சொன்னது எதுவோ அதை ஒரு வார்த்தை நீ குறைத்தோ கூட்டியோ சொல்லக்கூடாது. தேவன் காட்டாத இரக்கத்தை நான் பெரிய இரக்கமுள்ளவன் என்று நினைத்து நீ இரக்கம் காண்பிக்க வேண்டாம். அப்படி நீ காண்பித்தால் தேவனை காட்டிலும் பெரியவனாக மாறிவிடுவாய். இன்றைக்கு அநேகர் அப்படி செய்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு இறங்கவோ என்னோ அவர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு நீ இறங்கவோ உடன்படிக்கை பண்ணவோ நீ கூடாது. அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அங்கு ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய பொல்லாப்பு நிமித்தம், அதாவது சோதம் குமரோ பட்டணத்திற்கு ஓரின சேர்க்கை முக்கியமான காரணம். அந்த அருவருப்பை ஆண்டவர் பார்த்து அந்த பட்டணத்தில் உள்ள பிள்ளைகளை பார்த்து அதை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். சோதம் குமரோ பட்டணத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. லோத்து தான் இது எனக்கு பட்டணத்திற்கு அருகாமையில் இருக்கிறது, இங்கே நான் போய் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ப பலவீனத்தை நாம் செலுத்தக்கூடாது. காரியத்தை நடத்துகிறவர் அவர். அவரே நம்மை ஜெயிக்கவும் வெற்றி சிறக்கவும் பண்ணுகிறவர். எனவே அவர் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த காணியாட்சியின் பலத்தை நாம் பெறுவதற்கு தேவனுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அடுத்து ஒரு தம்பதி, அனனியாள் சப்பீராள் என்கின்ற ஒரு சந்ததி. அவர்கள் அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகள் என்னவென்றால், தங்களுடைய காணியாட்சியை விற்று தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நல்ல தீர்மானம். அவர்கள் மாத்திரமல்ல, மற்ற அந்த சபை மக்கள் எல்லோருமே. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் காணிக்கையை அந்த செலுத்த வருகிற நாளில் அங்கு அனனியாவும் அவருடைய மனைவி சப்பீராலும் இருவரும் அறிந்து, அவர்கள் கணவனும் மனைவியும் அறிந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அந்த வஞ்சிப்பதில் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். கணவனாவது சொல்லி இருக்கலாம், வேண்டாம் இது தேவனுடைய பங்கு, அதை நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோமோ அதிகமாகிவிட்டு அதிலும் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். மனைவி கூட அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இருவரும் அந்த எண்ணத்தில் வரவில்லை. இவர்கள் இருவரும், கணவனும் மனைவியும் அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, முதலாவது விற்றவர்கள் முதல் மனிதனாக அனனியா அதை கொண்டு வந்து பேதுருவினிடத்தில் ஆலயத்தில் செலுத்துகிறார். பேதுரு, நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா என்று கேட்கிறார். ஆம் என்று அனனியா சொல்லுகிறார்.
அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், விற்பதற்கு முன்பு அது உன்னுடையதாக இருக்கவில்லையா என்று சொல்லி, நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தது பரிசுத்தாவினிடத்தில் நீ பொய் சொன்னது, அந்த பொய்யை சாத்தான் சொல்லும்படி உன் இருதயத்தை நிரப்பண்ணி விட்டானே என்று சொல்லுகிறார். நீ சாத்தானுக்கு சாதகமாக செய்து விட்டாய் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். என்னாகம புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 5லிருந்து 10 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம் என்றால், அந்த வசனத்தின் சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணவனோ மனைவியோ ஒரு பொருத்தனை செய்திருந்தால் அந்த பொருத்தனையை நாம் மாற்றக்கூடாது. கணவன் செய்த பொருத்தனை மனைவிக்கு தெரியவில்லை என்றால், மனைவி அதை அறிந்ததற்கு பின்பு வேண்டாம் என்று சொன்னால், அது கணவன் மீது அந்த பாவம் சுமராது. இதைப்போல மனைவி செய்த பொருத்தனையை கணவன் வேண்டாம் என்று அறிந்து வேண்டாம் என்று சொன்னால், அந்த மனைவின் மீது அந்த பாவம் சுமராது. ஆனால் இவர்கள் மாறாக இருவருமே சேர்ந்து அந்த பாவ செய்கையில் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் உபாகமம் 30வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தருக்கு பொருத்தனை செய்திருந்தால் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு கொடுத்தால், தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படாமல் அவன் சொல் தவறாதவனாய் தன் வாயிலிருந்து புறப்பட்டதை வாக்கின்படியே செய்ய கடவன் என்று அங்கு எண்ணாகமம் 30:2 சொல்லுகிறது. மேலும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்குள் பிரியமாய் இருக்கிற அந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்ப்பது? அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியத் என்னும் அறிவேற் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இங்கு அனனியா சப்பீராளுக்குள் எப்படி சாத்தான் புகுந்தானோ அதே போல ஆண்டவருடைய சரீரத்தை காட்டிக் கொடுப்பதற்கு, ஆண்டவரை காட்டிக் கொடுப்பதற்கு சாத்தான் அந்த பண ஆசை பிடித்து அங்கு யூதாசுக்குள் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இந்த சம்பவம் அறியாத அவளுடைய மனைவி ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து வருகிறாள். அவளிடத்திலும் கேட்டபோது இவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள். பேதுரு அவளை நோக்கி மீண்டும் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நீங்கள் சோதிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியை நீங்கள் வருத்தப்பட பண்ணினது என்ன என்று சொல்லி, இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணின வாசலில் நிற்கிறார்கள், அவர்கள் உன்னை வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கிய பாடம் என்ன என்றால், நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பண்ணின பொருத்தனைகள் நம்மால் மாற்றப்படக்கூடாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மேலும் எசேக்கியேல் 11:11 சொல்லுகிறது, இந்த நகரம் உங்களுக்கு பாளையமாய் இருப்பதில்லை, நீங்கள் அதில் உள்ள இறைச்சியாய் இருப்பதுமில்லை, இஸ்ரவேல் தேசத்தில் எல்லையில் உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகள், இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த போதகங்கள் என்ன என்பதை சற்று நாம் உணர்ந்து அந்த போதகத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிய சொல்லுக்கு நாம் எதிர்பேச்சு பேசாமல் நம்முடைய சொந்த ஞானத்திற்கேற்ற கருத்துக்களை செயல்படுத்தி அதை ஆண்டவர் மன்னித்து விடுவார், அதனால் ஒரு குறைவும் இல்லை என்று நாம் நினைத்தால் அது நம்முடைய நினைப்பு அல்ல, சத்துரு நம்மை நினைக்கும்படி அப்படி தூண்டிவிடுகிறார். காரணம், உலகத்தின் மேல் உள்ள பொருளாசை.
இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அனுபவத்தில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த செய்திகளை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இங்கு ஆதாம் ஏவாள், லோத்தின் மனைவி அனனியா சப்பீரா, இந்த மூவரையும் குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சப்தத்தை சொல்லுகிறார். லோத்தின் மனைவி உங்களுக்கு நினைவில் நான் கொண்டு வர விரும்புகிறேன், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் லோத்தினுடைய மனைவி என்ன செய்தால் செய்தவனுடைய பலன் என்ன என்பதை நாம் அறிகிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாமோ, நம்முடைய குடும்பமோ, நம்முடைய திருச்சபையோ, நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படிப்பட்ட பலவீனங்களுக்கு உள்ளாகும்போது நாம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி, நீங்கள் செய்தது எதுவோ அதை பொறுத்தனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவர்களை நாம் பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்கிற நல்வார்த்தை இது. கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அந்த வார்த்தையின்படி நடந்து மற்றவர்களையும் அந்த சத்தியத்திலே நடக்க நம்மை ஆண்டவருக்குள் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதான சந்தோஷம் இருந்து பாதுகாத்து உமக்கு வந்த பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களை உம்முடைய திரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உம்மோடு ஒப்புரவாவதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து அதில் நாங்கள் பலனடைய என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் பலப்படுத்தி சத்தியத்திலே நாம் தரித்து நிற்க நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.